நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நமது ஆண்டவர், நம்முடைய நல்வாழ்வை விரும்பக்கூடிய ஆண்டவர் உங்களை ரொம்ப தரமா, அழகா, நலமாய் வைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த நாளை தந்திருக்கார். வெறும் நாளை மட்டும் தரல, இந்த நாள்ல நீங்க நலமாய் வளமாய் வாழ்வதற்கான எல்லா கிருபைகளையும் அவர் உங்களுக்கு தந்திருக்காரு. நம்பி நம்ம விசுவாசிச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். எவ்வளவுதான் நம்ம ஆண்டவரை நம்பக்கூடிய நம்பிக்கைகளை ஒரு பக்கம் நம்ம வளர்த்துக்கிட்டே இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த உலக சூழல்கள் நம்முடைய நம்பிக்கையை இழக்க செய்யக்கூடிய அளவுக்கு சில மோசமான நிகழ்வுகள் நம்ம லைஃப்ல நடக்கலாம். சிலர் கூட நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம், இந்த சனிக்கிழமைக்குள்ள இந்த வேலை முடிஞ்சிரும், இந்த சனிக்கிழமைக்குள்ள இது கிடைச்சிரும், இந்த சனிக்கிழமைக்குள்ள இது ஆயிரும், இந்த சனிக்கிழமைக்குள்ள அது நம்ம கைக்கு வந்துரும் என்ற எதிர்பார்ப்போடு நீங்க இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த சனிக்கிழமை வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தது வராததுனால சலிப்பு கூட வந்திருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், ஒரு நாளும் உங்க நம்பிக்கைய, உங்க தைரியத்தை விட்டுறவே விட்டுறாதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல, ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். உங்கள் தைரியம் 10 பேர் இருந்து உங்களுக்கு உதவி செஞ்சா என்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்குமோ, 50 பேர் இருந்து உங்களுக்கு உதவி செஞ்சா என்ன லாபம் உங்களுக்கு கிடைக்குமோ, 100 பேர் இருந்தா அவங்க சேர்ந்து செஞ்சா உங்களுக்கு என்னென்ன ஆதாரங்கள் கிடைக்குமோ அதை விட மேலான நன்மைகள், உயர்வுகள், சிறப்புகளை உங்கள் வசத்திலே கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது உங்கள் தைரியம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அதை விட்டுறாத. அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, அது வந்துரும், இது வந்துரும். நான் சொல்றேன், உங்க தைரியம் அதை தந்துரும். உங்க தைரியம் தான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவருடைய வாக்கு சொல்லுகிறது, மிகுந்த பலன், மிகுந்த லாபம், மிகுந்த பெனிஃபிட்ஸ். நான் சொல்றேன், உங்க கம்பெனி, நீங்க வேலை புரிகிற அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட மேலான ஆசீர்வாதம். உங்களுக்கு நான் செய்வேன், நான் தருவேன்னு மற்றவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவர்களால் கூட தர முடியாத அளவுக்கு உயர்ந்த ஆசீர்வாதமான நன்மைகளை தரக்கூடியது உங்க தைரியம். அத ஒரு நாளும் இழந்துராதீங்க. ஏன் தெரியுமா சோர்வு வருது? ஏன் தெரியுமா தயக்கம் வருது? ஏன் தெரியுமா பயம் வருது? ஏன் தெரியுமா சந்தேகம் வருது? ஏன் தெரியுமா அவநம்பிக்கை வருது? உங்களுடைய தைரியத்தை அழிப்பதற்காக இடமே கொடுக்காதீங்க. நடக்க வேண்டியது நடக்காவிட்டாலும் தைரியத்தை விட்டுறாதீங்க. எதிர்பார்த்தது அமையாவிட்டாலும் தைரியத்தை விட்டுறாதீங்க. நீங்க எதிர்பார்த்தது போல காரியம் போகாவிட்டாலும் தைரியத்தை விட்டுறாதீங்க. இந்த சனிக்கிழமை சில விஷயங்கள் முடியலன்றதுனால என்னைக்குமே அது முடியாது என்ற ஒரு தீர்மானத்துக்குள்ள வராதீங்க. உங்களுக்குள் இருக்கக்கூடிய தைரியத்தை மட்டும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. வேதம் சொல்லுகிறது, எப்ப தெரியுமா ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில அதீத தைரியம் வரும்? அவர்கள் தேவ வாக்குகளை பேசும் பொழுது. எபிரேயரின் ஆக்கியோன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறதுனாலே, ஆகவே நாம் தைரியம் கொண்டு கர்த்தனுக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்லுங்க. தைரியத்தை நீங்க இழக்க கூடாதா? தைரியம் உங்களை விட்டு போக கூடாதா? உங்களுக்குள் இருக்கக்கூடிய தைரியம், அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய தைரியம், அது பிரம்மாண்டமாய் மிக பெரியதாய் வலிமையாய் மாறணுமா? ஒண்ணு பண்ணுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்க. தேவனுடைய வாக்குகளை பேசுங்க, வாக்கு தத்தங்களை பேசுங்க, சத்திய வசனங்களை பேசுங்க. பவுல் சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டுல, தாவீது சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டுல, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அவங்க விசுவாசிச்சத மனசுக்குள்ளேயே வச்சுக்கல, விசுவாசிச்சத வாயை திறந்து பேசினாங்களாம். என்ன விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நஷ்டத்துல போயிரும் வியாபாரம்,
எதுவுமே சரிப்பட்டு வர மாட்டேங்குது, எல்லாமே மோசமா போயிரும். அதுக்கு விசுவாசமே தேவையில்லையே. இன்னைக்கு நடக்கல, ஆனாலும் நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களே, அந்த விசுவாசம் அதிகரித்து தைரியம் அபார வளர்ச்சி அடையணும்னா அத வாயை திறந்து சொல்லுங்க. இந்த காலையில சொல்லுங்க, கர்த்தர் இன்னைக்கு என் போக்கை ஆசீர்வதிப்பார், கர்த்தரின் வரத்தை ஆசீர்வதிப்பார், நான் கையிட்டு செய்கிற காரியங்களை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் வாளாக அல்ல, நான் தலையாக இருப்பேன், நான் கீழாக அல்ல, நான் மேலாகவே இருப்பேன். அநேக தேசங்களுக்கு என்னை கொடுக்க வைப்பார், என்னை செழிக்க வைப்பார். இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கான எல்லா சாத்திய கூறுகளை எங்கள் தேவன் ஏற்படுத்துவார். பேசுங்க, தைரியம் வரும் பாருங்க. உங்களுக்குள்ள இருந்து காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க, பணத்தை கொடுத்து வாங்க முடியாதுங்க. ஒருவேளை காசு பணம் இருந்தா கூட கொஞ்சம் தைரியம் இருக்கும், மீதி பயம்தான் இருக்கும். நீங்க ஆண்டவருடைய வசனங்களை, வாக்கு தத்தங்களை ஆயிரமான 6000த்துக்கும் அதிகமான வாக்கு தத்தங்களை பேச 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 நான் சொல்றேன், வீரியமுள்ள தைரியம் உங்களுக்குள்ள இருந்து கொழுந்து விட்டு எரியும். அன்பானவர்களே, மலைகளை கூட சாய்த்து விடலாம் என்ற அதீத தைரியம் உங்களுக்குள்ள இருந்து பீரிட்டு பாய ஆரம்பிக்கும். தைரியத்தை இழக்காதீங்க, விட்டுறாதீங்க. அதை அதிகரித்துக் கொள்வதற்கு விசுவாசமான வார்த்தைகளை அதிகமா பேசுங்க. ஏன்? உங்கள் சொந்தங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்காத லாபங்களை, உங்களை பெற்றவர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்காத லாபங்களை, நீங்க கட்டினவங்க மூலம் கிடைக்காத லாபங்களை, நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு கிடைக்காத லாபங்களை, நீங்கள் பணி செய்யக்கூடிய வேலை ஸ்தலம் உங்களுக்கு கொடுக்காத லாபங்களை, உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் கொடுக்க கூடாத லாபங்களை உங்க சொந்த தைரியம் உங்களுக்கு நிறைவாய் கொடுக்கும். ஆகவே தைரியத்தை விட்டுறாம தைரியத்தை டெவலப் பண்ணுங்க. எப்படி? விசுவாச வாக்குகளை பேசி 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 டெவலப் பண்ணுங்க. உங்கள் தைரியம் பெரிய பலனை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கும். ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு பிறந்த நாட்கள் காணக்கூடிய, திருமண நாட்கள் காணக்கூடிய நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக, அருமை சகோதர சகோதரிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்றைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் டி பால் கிருஷ்ணமூர்த்தி, சகோதரர் ஜி பார்த்திபன், சகோதரர் வேலாயுதம் சாமுவேல், சகோதரர் வி அசோகன், பிரதர் எம் ஞானசிகாமணி, அருமை மகள் ஜே கிருத்திகா மற்றும் நாளைய தினம் ஜூன் மாதம் 8ஆம் தேதி நம்ம வீடியோ திங்கட்கிழமை தான் வரும் இல்லையா? அதனால நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 8ஆம் தேதி பிறந்த நாட்கள் காணக்கூடிய அருமை சகோதரர் ஆர் ஜான் விக்டர் விக்னேஷ், அன்பு சகோதரர் நேசராஜ் ஸ்ரீனிவாசன் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் ஏ அருள் ஜெகன், சாந்தி அருள் ஜெகன் தம்பதியார் காக நாம் ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜூன் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை உடைய பிள்ளைகள் விட்டுவிடவே கூடாது. எந்த அவநம்பிக்கைகளுக்கோ, சோர்வுகளுக்கோ, பயங்களுக்கோ, மனிதர்களுடைய கடினமான பேச்சுக்களுக்கோ, எதிரான சட்ட திட்டங்களுக்கோ, அவர்களுடைய வாழ்க்கையை வியாகுலப்படுத்தக்கூடிய அந்தகார கிரியைகளுக்கோ இடமளித்து துவண்டு போகாதபடிக்கு நீர் அவர்களுக்குள்ளாக வைத்ததான தைரியத்தை தூண்டிவிட, அதை அபிவிருத்தி செய்து கொள்ள இன்றைக்கு உடைய பிள்ளைகள் விசுவாசத்தினாலே அதை செயல்படுத்துவார்களாக. தேவனுடைய வாக்குகளை பேசுவார்களாக, விசுவாசமான நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுவார்களாக. பேசுவதின் மூலமாக, விசுவாச வார்த்தைகளை பேசுவதின் மூலமாக தைரியம் பலப்படுத்தப்படட்டும். அந்த தைரியம் உடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த நன்மைகளை வர்ஷிக்க செய்யட்டும்.
இன்றைய நாளிலும் நாளைய தினத்திலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காணக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு அருமையான மகன்களையும் மகள்களையும் பரலோக தேவன், படைத்த தேவன் ஆசீர்வதிப்பீராக. தேவ ரகமான நன்மைகளால் நீர் உம்முடைய பிள்ளைகளை முடிசூட்டுவீராக. உம்முடைய வருகை வரும் மட்டும் இது போல இன்னும் அநேக ஆசீர்வாதமான ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காணும்படி கர்த்தர் செய்வீராக. பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருப்பதாக. உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நீங்க நல்லா இருப்பீங்க, தைரியமா இருங்க, ரொம்ப தைரியமா இருங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.